السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான அடிப்படைகளை, சில பண்பாடு சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற ஒரு தலைப்பு பொதுவாக ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதனுக்கு அடிக்கடி கேள்வியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அது ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதன் எப்பொழுதுமே தனது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இது சரியா, இது பிழையா, நான் இறைவனுக்கு நேர்மையாக நடக்கிறேனா, இஹ்லாஸாக நடந்து கொள்கிறானா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பான். அப்படி சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தலைப்பு என்ன, எதோடு சம்பந்தப்பட்டது என்று தெரியாது விட்டாலும் நான் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ஈமானுடைய கேள்வியாக வந்து கொண்டிருக்கும். அந்த கேள்விகள் பலருடைய உள்ளத்திலே இருக்கலாம், அதற்கு ஆங்காங்கே அவர்கள் பதில் தெரிந்திருக்கலாம். அவைகளை சுருக்கமாக ஒட்டுமொத்தமாக இதனுடைய மார்க்க விளக்கம் இதுதான், அதனுடைய பண்பாட்டு ரீதியான அதே போல அதாவது நற்குண ரீதியான ஈமானிய ரீதியான விளக்கங்கள் இதுதான் என்ற விஷயங்களை புரிய வைப்பதற்கான ஒரு அம்சம். அதில் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டால் நாம் அதிலே என்ன செய்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னால், எங்களை அலைக்கழித்துக் கொள்ள மாட்டோம். அடுத்த விஷயங்களில் எப்படி கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் இருப்போம். ஆனால் இது ஒரு சிறிய தலைப்பு அல்ல. இந்த தலைப்பு ஒரு சிறிய தலைப்பு அல்ல. இது பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும். பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும். அந்த பகுதியை நான் இதில் என்ன செய்யலை, அதாவது எடுக்கவில்லை. காரணம், அது ஒரு 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 அதாவது மிக முக்கியமான சில பகுதிகளை சம்பந்தப்படுத்தி பல ஒழுக்க ரீதியான விஷயங்களை சுட்டிக்காட்டி பேச வேண்டிய ஒரு அம்சம். அது அல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலே சம்பந்தப்படக்கூடிய அஹ்லாக் ரீதியான, அதாவது நற்குண ரீதியான விஷயங்கள், ஈமான் சார்ந்த விஷயங்கள், இதிலே உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற அந்த தலைப்பு எங்கேயெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதற்கான குர்ஆன் சுன்னாவுடைய பதில்களை இந்த இடத்திலே சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல என்ன அப்படி என்று சொன்னால், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் பல முறை இதை சொல்லி இருக்கிறேன், சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும். சிந்தனைகள் என்ன செய்யும், எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறந்து கொண்டே இருக்கும். இப்ப நமது இந்த உரையை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சிலர் 25% இங்கே இருப்பாங்க, 50% என்ன செய்வாங்க, இங்கே இருப்பாங்க, 75% இங்கே இருக்கலாம், 100% இங்கே இருக்க இயலாது. 100% என்ன செய்யலாது, தொழுகையாக இருந்தாலும் உங்களால் இருக்க இயலாது, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் இருக்க இயலாது. அவைகள் எந்த அளவுல உங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும். அல்லாஹ் மறுமையை பத்தி சொல்ற டைம்ல வதரன்னாஸ சுகாரா வமாஹும் பிசுகாரா வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத். அவர்களை நீங்கள் போதையுடையவர்களாக காண்பீர்கள், ஆனால் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது. அதனால புத்தி பேதலிச்சு போய் அவர்கள் அந்த அமளி துமளிக்குள்ள உள்ளாகி ஒரு பயங்கரமான ஒரு மயக்கத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இதே சுக்காரா என்ற வார்த்தை எல்லாம் மரணத்துக்கு யூஸ் பண்றா, சக்கரத்துல் மவுத், நம்ம சக்கராத் என்றோம். சக்கராண்டா என்ன, போதை. சக்கரா என்றால் போதை. அப்படின்னா அது வருகிற நேரத்தில் எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வராது, வேற எந்த சிந்தனையும் வராது. இது போன்ற ஒரு நிலை எங்களை என்ன ஒரு பெரிய சந்தோஷம் எங்களை ஆக்கிரமித்திருந்தாலும் எங்களால் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல ஒரு முழுமையான மனநிலையோடு இங்க இருக்க முடியாது. ஒரு பெரிய கவலை, ஒரு வேதனை ஆக்கிரமித்திருந்தாலும் நாம் பண்ற எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு அழுக வரும். உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் அழுக வரும். அது ஓஃபன்ட்டா நல்லது, விளங்கிட்டா? நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு, காரணம் நீங்க பெரிய கவலை ஒன்றில் இருப்பீங்க. அதனால மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும், அதுலயே ஒரு அழுக வரும். இந்த மகிழ்ச்சியும் போக போகுதானே ஒரு அழுக வரும், ஏன்னா நீங்க கவலையில் இருப்பீங்க. இது மனிதனுடைய ஒரு இயற்கையான ஒரு தன்மை, மனிதனுடைய இயற்கையான ஒரு நிலை. அதனால நீங்க முழு கவனமே எடுத்து இந்த இடத்துல இருந்தாலும் 75% தான் உங்களால் என்ன செய்ய முடியும், இதற்குள்ள இருக்க முடியும். இந்த நேரத்திலே உங்களுக்கு வேற சிந்தனை எல்லாம் என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப மனிதன் அந்த எண்ணங்களால வயப்பட்டவன்.
எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்டவன். அப்ப எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நிலை அவனுக்கு இருக்குமாக இருந்தால் அவனால சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கணும். ஒரு முஃமினானவனாக இருந்தான் சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கணும். எத்தனையோ எண்ணங்கள் நாங்க வெளிப்படுத்தி விடுகிறோம், எத்தனையோ எண்ணங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம். வெளிப்படுத்தி விட்ட எண்ணங்கள்ல எது பாவமானவைகள் என்று பலருக்கு தெரியும். பொறாமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல வஞ்சகத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல பெருமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், அகங்காரத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதுபோல அதிகார தோரணையை வெளிப்படுத்தி விடுகிறோம். மற்றபடி நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை, இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தி விடுகிறோம். இது எண்ணங்களை வெளிப்படுத்துற உணர்வு முறை, உணர்வுகளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறது. இதே நேரம் சிந்தனையை வெளிப்படுத்தினா கருத்து முறை, தவறான கருத்தை என்ன செஞ்சிருவோம், வெளியே சொல்லிடுவோம், பிழையான கருத்தை சொல்லி விடுவோம், மகிழ்ச்சியான கருத்தை சொல்லி விடுவோம், வழிகாட்டல் கருத்தை சொல்லி விடுவோம், வழிகெடுக்கும் கருத்தை சொல்லி விடுவோம். எங்க பிறந்தது? எல்லாமே எண்ணங்கள்ல பிறந்தது. அப்ப கருத்தாகவும் பிறக்கும், அது உணர்வாகவும் என்ன செய்யும், பிறக்கும். வெளிப்படுத்தி விட்டால் எங்களுக்கு சில தீர்வுகள் தெரியும். ஆனா உள்ளத்திலேயே வச்சு கொண்டிருக்கிற டைம்ல பல கேள்விகள் எங்களுக்கு உண்டாகும். ஒருத்தரோட பழகுவோம், ஒருவரோட சிரிச்சு பேசுவோம், ஆனா அவர் எங்களுக்கு வெறுத்தவரா இருப்பார், அவர் வெறுத்தவரா இருப்பார். அந்த இடத்தை விட்டு அவசரமா போகணும் என்பதற்காக அவரோட கதைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே சிரிச்சு சிரிச்சு இருப்போம். என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணினா ஒரு அரை மணி நேரம் பேசுவார் என்பதற்காக அப்படி இருப்போம். இப்ப மனசுல என்ன கேள்வி வரும்னா, நான் முனாஃபிக்கா? இப்ப அவரோட முனாஃபிக் இல்லாம இருந்தா கடைசியில கோபக்காரனா போய் வேற நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், போற நிலைமையெல்லாம் இருக்கும். அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம், இதுக்கு என்ன சொல்றது? இதை கூட இந்த இடத்துல நான் என்ன செய்யல, எடுக்க வரவில்லை. என்ன காரணம்னா இது பண்பாட்டு ரீதியான சில விஷயங்களை சார்ந்ததுதான். அதை நம்ம தனி தலைப்புல பேசி இருக்கிறோம். எப்படி என்றால் நயவஞ்சகமும் இங்கிதமும். நயவஞ்சகம் வேறு, இங்கிதம் வேறு. இப்ப ரசூல் சஹாபாக்கிட்ட சில வார்த்தைகள்ல வருது, இன்னா லனக்ஷிரு அலா வுஜூஹி கௌமின் வ இன்ன குலூபனா லதல்அன்ஹும். சில மக்களை பார்த்து நாங்கள் பல்லிழிக்கிறோம், எங்களது உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு வருது. சிலர் சொல்லுவாங்க வெளிப்படையா பழகுங்க, ஓப்பனா பழகுங்க, நேர்மையா பழகுங்க, நேரடியா பழகுங்க. சாத்தியமே இல்லை. அது என்ன பிராக்டிக்கல் இல்லாத வார்த்தை. நீங்கள் என்றைக்கு மனம் திறந்து வாழ்கிறீர்களோ அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அப்பதான் நீங்க நிறைய கவலையோட இருப்பீங்க, அப்பதான் நிறைய துன்பத்துக்குள்ள என்ன செய்வீங்க, ஆளாவீங்க. இதெல்லாம் சும்மா மோட்டிவேஷனுக்காக பேசுறதே தவிர ஆனா ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம். அப்படி இருக்கவும் முடியாது, அப்படி இருக்கவும் மார்க்கம் சொல்லல. வெளிப்படையாக இருந்தால்தான் புரிந்துணர்வு வரும்னு சொல்லுவாங்க. வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு குறையும். இங்க வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு என்ன குறையும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படைகள் தெரியாததுனால இதை எப்படி சொல்லுவார்கள். ஆனா அப்படி எங்கேயும் வரல. நீங்க அதாவது பெரும்பாலும் இந்த மக்களை வென்று கொள்வதற்கோ, குடும்பத்தை வென்று கொள்வதற்கோ, சமூகத்தை வென்று கொள்வதற்கோ மிக சிறப்பான இடமாக எது இருக்கும் அப்படி என்று சொன்னால் வெளிப்படையாக கருத்து சொல்வதல்ல. எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படையாக கருத்து சொல்கின்ற நிர்பந்தம் வந்தாலே தவிர வெளிப்படையான கருத்து சொல்லாம இருந்தீங்கன்னா சந்தோஷமாயிருப்பீங்க. வெளிப்படையான கருத்து நீங்க எப்ப சொல்ல, கருத்தோ உணர்வோ, திருப்பி சொல்றேன், எனது கருத்தோ உணர்வோ வெளிப்படையாக சொல்வதற்கான நிர்பந்தம் வந்தா மட்டும் தான் நீங்க என்ன செய்யணும், நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா, இது எப்படி என்று சொன்னால் கருத்து ரீதியான அம்சங்கள், என்ன ரீதியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும், மனிதனை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உணர்வு ரீதியாக அவன் மறைச்சு கொண்டிருப்பான், கருத்து ரீதியாக அவன் மறைத்துக் கொண்டிருப்பான். இந்த இடத்துல மறைக்கக்கூடிய உணர்வுல மக்களோட பழகுகிற நேரத்தில் சில இங்கிதமாக என்ன செய்யறது, பழகுற அந்த ஒரு பண்பாடு என்பது சிலதை மறைக்க சொல்லும், சிலதை என்ன செய்யும், மறைக்க சொல்லும். இப்படி மறைக்கிற நேரத்தில் குற்ற உணர்வு அதிகரிக்கும். இப்படி மறைச்சோம்னா குற்ற உணர்வு அதிகரிக்கும். இது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும், அதுக்கு இஸ்லாம் என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது, சொல்லி இருக்கிற கேள்விகள் சஹாபாக்கள்கிட்ட எப்படி எல்லாம் வந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும். சோ இது ஒரு பெரிய ஒரு பகுதி, அதனாலதான் இந்த பகுதிகளை சுட்டி காட்டினேன். இது ஒரு பெரிய ஒரு பகுதி. பண்பாட்டு ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல அஹ்லாக் அதாவது குண ரீதியான விஷயங்கள் இதுல இருக்குது, ஈமானிய ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல சமூகத்தோடு தொடர்புடைய விடயங்கள் இருக்குது. அதெல்லாம சமூகத்தோடு தொடர்பு இல்லாம இருக்கும். ஆனா மனிதனுக்குள்ள ஒரு அடிப்படையான எண்ணங்கள் இருக்கு, மனிதனுக்குள்ள சில அடிப்படையான எண்ணங்கள் அப்படியே வளர்ந்துட்டு வரும். இந்த எண்ணங்களுக்கான பதில்கள் கிடைக்காம போயிடும். இப்ப சிலர் அதாவது சில பண்புகள், சில கெட்ட பண்புகளை நீக்கிக் கொள்வதற்காக போராடி கொண்டிருப்பாங்க. இது எதனால எனக்கு வந்திருக்கும் என்ற கேள்வி அவர் உலகத்தில் யார்ட்டையும் என்ன செய்யலாம் இருக்கும், கேட்க இயலாத கேள்விகள் ஒவ்வொரு மனிதன்ட்ட என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த உணர்வுகளுக்கு இஸ்லாம் என்ன பதில் என்ன செய்கிறது, சொல்கிறது. இதுக்கு விளக்கம் என்ன,
அப்போ சைக்காலஜியில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, சின்ன வயசில் நீங்கள் கெட்டு பேத்திப்பீங்க, அதான் பெருசாக எப்பயும் கெட்டு பேத்திக்கிறீங்கன்னு. நான் டக்கு நம்பிடுறதே, எவன்கிட்டையும் திருப்பி கேட்கலாது, சரியா, யார்கிட்ட பதில் சொல்ல இயலாது. ஓகே, அப்போ நான் கெட்டு போனதுக்கு காரணம் சின்னத்தில் நான் ஏற்கனவே கெட்டு பேத்திக்கிறேன், அதனால தான் நான் இப்போ ஃபுல்லாக கெட்டவன் ஆகிக்கிறேன் போல. அவனுக்கு ஒரு ஆறுதல், கெட்டவனுக்கு ஒரு ஆறுதல் தானே அது. என்ன, நான் கெட்டு போனதுக்கு நான் காரணம் இல்லை, சின்ன வயசுல என்ன எவனோ கெடுத்து வந்தா என்ன காரணம், ஒரு ஆறுதலா இருந்துடுறது. அப்போ ஒரு வகையில் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்றது வேற, அதுதான் முழு உண்மை என்று ஏற்றுக்கொள்றது இதே, அது எங்களை எவ்வளவு பாதிக்க செய்யும் பாருங்க. அப்படின்னு அது பிரச்சாரத்தை தடுக்கும், மாற்றையலாது, பிரச்சாரத்தை அது தடுக்கும். சிலர் சொல்லுவாங்களே சாராயம் குடிச்சவன திருத்தேலாண்டு, அப்படின்னா முழு சாராயம் குடித்தவர்கள் யாரு? சஹாபாக்கள். ஜாஹிலியா காலத்தில் அவங்களாலேயே மாற்ற முடிந்தது. அமெரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் முழுமையாக மாற்ற முடிஞ்சது. இந்த கருத்துக்கள் இப்லீஸ் கருத்து. இப்லீஸ் எங்கேயாவது மாற்ற முடியாதுன்னு அதுக்கு புக்கை எழுதிடுவான். எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற ஒரு கருத்து வந்து வைங்களே, புக்கே அவன் எழுதி போட்டுருவான். ஏன்னா அவனை மாற்றவே இயலாது, மரணம் வரைக்கும் அவன் அழியும் வரைக்கும் கெடுக்கிறதுக்கான சவால் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கிட்டு பதில்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், பதில்களாக மாற்றிக்கொள்கிறோம். ஸோ இதனால தனிப்பட்ட ரீதியாக ஒருத்தர் கேட்டு அதை பதில் சொல்லவும் இயலாது. தனிப்பட்ட ரீதியாக அவங்களால சொல்லவும் முடியாத சில விஷயங்கள் மனித வாழ்க்கையில இருக்கும். இது போன்ற உணர்வுகளும் அது போல ஈமான் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு. இது மனிதனுக்கு விடை காண முடியாம மனுஷன் யோசிச்சு கொண்டிருக்கிற உணர்வுகள். இரண்டாவது ஈமான் சார்ந்த விஷயங்கள். ஈமான் சார்ந்த விஷயங்கள்னா மனிதனுக்கு எப்பயும் கேள்வி வந்து கொண்டே இருக்கும். கேள்வி என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். 1000 கேள்வி உள்ளுக்கு தோண்டிக்கொண்டே இருக்கும். அப்படியே போற டைம்ல நபிமார்கள் எல்லாம் ஏன் வந்து தமிழ்ல வரல, இப்படி ஒரு கேள்வி வரும். திடீர்னு ஒரு தடவை ஒரு மௌலையிட்ட கேட்பாங்க, இப்படி நபிமார்கள் ஏன் தமிழ்ல வரல. அவர் தெரிஞ்சவராக ஒரு வழக்கம் சொல்லுவார், தெரியாதவராக இன்னும் கொஞ்சம் குழப்பிடாருன்னு. அது 2,000 அவரோட பதிலுக்கு 2வது திருப்பி கேள்வி கேட்கலாதனால சரி ஓகே நம்ம இதுக்கு வெளியே போனா இஸ்லாத்து விட்டு என்ன செஞ்சிருவோம், வெளியே போயிடுவோம் ஒரு கட்டுப்படுத்தி கொள்வோம் நிப்பார். கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதான் பதிலை விட, சரியா, இருந்தாலும் அப்படி நின்று கொள்வார். இந்த போன்ற கேள்விகள் அல்லாஹ்வை யார் படைச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறது. படைச்சவனுக்கு இது ஒரு கேள்வி என்ன செஞ்சிருமா, பதில சொல்லாம ஒரு பக்கத்துல நின்று கண்டிருக்கும். ஒரு நாள் 2 நாள் நின்றா பரவாயில்ல. இன்னொருத்தர் கேள்வி அந்த பக்கம் இந்த பக்கத்தால நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பில்ட் பண்ணி ஒரு ஏத்திசமே உள்ளத்துக்குள்ள வளர்ந்திருக்கும். தொழுவாரு, நோம்பு பிடிப்பாரு, ஹஜ்ஜி செய்வாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா ஒரு நாஸ்திகம் அவர்கிட்ட வளர்ந்திருக்கும். இன்றைக்கு வெடிக்கும் என்ன தெரியாத அளவுல வளர்ந்திருக்கும். அல்லது இஸ்லாமிய மத வெறுப்புண்டு வளரும், ஆனா முஸ்லீமா இருப்பார். மத வெறுப்புண்டு வளரும். மதரசாக்களுக்கு ஏசுறது, பள்ளிமாம்களுக்கு ஏசுறது, மோதினுக்கு ஏசுறது, அப்படி ஏசுறது. ஆனா சஹாபாக்களை பாதுகாத்துறது. சஹாபாக்கள் இப்படி இருக்கல அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை மட்டுமே இஸ்லாத்துல இருக்கணும்ன்றதுக்காக அதை பாதுகாத்துட்டு எல்லாருக்கும் ஏசி தெரியும். ஏன்னா அவனுக்கு ஏத்திசத்தை வெளிப்படுத்தினா குஃபர் ஆகிருவோம் என்ற ஒரே காரணமாக ஏசிக்கின்றிருப்போம். இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்வோம், இருப்போம். அதுல இருப்போம். மார்க்கத்தை, மார்க்க அடையாளங்களை பொதுவா ஒரு ஆள இருக்கிறது வேற, ஒரு மௌலவி இருக்கிறது, ஒரு இமாமா இருக்கிறது, ஒரு மதீனா இருக்கிறது வேற, அது வேற விஷயம். ஒரு பள்ளியோட ஒருத்தர் இந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன்னு ஒருத்தர் பள்ளியோட உள்ள சண்டையில இருக்கு, அது வேற. ஆனா டோட்டலா வெறுப்பாரு. வெறுத்தாலும் நான் இந்த பள்ளிகளுக்கே போகாததுக்கு என்ன காரணம்னா கருத்து முரண்பாடு அப்படி என்று அவர் சொல்லுவாரு. கருத்து முரண்பாடு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா, இல்ல அங்க எலோபதி, ஹோமியோபதி, பஞ்சர், பிரஷர் 1000 கருத்து முறை ஒருத்தர் ஏசி கட்டிக்கிறார். அப்ப போலாமா? ஏதோ ஒண்ணுல ஒரு கருத்தை எடுத்து தான் சரி காணணும். அதுதான் மனிதன் வாழ்க்கை. அதுல நீ இதுல சரி இருக்கும், இதுல சரி நீ எல்லாத்தையும் தக்லீத் பண்றேன்னு சொன்னா நீ வெளியே போடு. ஸ்கூலுக்கு போலாமா, ஒரு ஊர்ல ஸ்கூல் போலாமா, இந்த மாதிரி கருத்து முரண்பாடு நம்ம எடுத்துக்கணுமா, ஸ்கூல் போலாமா, போகலாது. இப்ப கருத்து முரண்பாடு என்று சொல்லி எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறவே குடும்பத்துக்குள்ளே 1000 கருத்து முரண்பாடு, இந்த குடும்பத்தை அங்கீகரிக்கிற மார்க்கத்துல கருத்து முரண்பாடு, இந்த மார்க்கத்துக்கு போகாம இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு ஏத்திசம் வளரும். இந்த ஏத்திசம் எங்கிருந்து வளருங்க, பெருசா படிச்செல்லாம் இருக்க தேவையில்லை. இது போன்ற சிந்தனைகளால் உள்ளத்துக்குள்ள நீங்க பதில் காணாம இருக்கக்கூடிய ஈமானிய சந்தேகங்களாலும் என்ன செய்யும், வளரும். அப்ப இதுக்கு என்ன பதில்? அதுபோல சில விஷயங்கள் இருக்கு. நம்ம நெருங்கி பழகிற மனைவி, நெருங்கி பழகக்கூடிய தாய், நெருங்கி பழகக்கூடிய சகோதரர்கள், உறவுகள், அவர்களை பற்றிய பதிவுகள் உள்ளங்கள் வைக்கும். எங்களை பத்தி அவங்கள்ட்ட பதிவு இருக்கும், அவர்களை பத்தியும் எங்கள்கிட்ட என்ன செய்யும், பதிவுகள் இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற பதிவுகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கான நம்ம வெளிப்படுத்தவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இதை பத்தி இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது என்கின்ற ஒரு பகுதியை நம்ம இதில் என்ன செய்யறோம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நாங்க பார்க்கணும்னு சொன்னா இஸ்லாம் ஏனைய எந்த கொள்கைகள், மதங்கள் போலில்லாம அவ்வளவு அழகாக இந்த விஷயங்களுக்கு என்ன செஞ்சு பதில் சொல்லிருக்கு. எல்லாவற்றுக்கும் முன்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல உணர்வுகளுக்கு கொடுப்ப, இதுல புரிஞ்சுவங்க உணர்வு சைட நான் சொல்றேன், உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒத்தடங்கள் இருக்குதானே, ரப்பல் ஆலமீன் அற்புதமாக அல் குர்ஆன்ல என்ன செய்யணும், அதுல சொல்லி காட்டுறான். உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் உள்ளத்துல அவன் மறைத்து வைத்த பல வேதனைகள், பல ஆசைகள், பல இலட்சியங்கள், பல தேவைகள், பல விமர்சனங்கள்,
வெளிப்படுத்தாத நிலையில தான் மனிதன் என்ன செய்யறான், மௌத்தாகிறான். சொல்ல போனா அதை தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதை தெரியாத 1000 பேர் என்னது அந்த உணர்வுகளோட தான் மனிதன் என்ன செய்யறான், மரணிக்கிறான். திடீர்னு மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு என்னென்ன ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அவர் என்ன சொல்ல இருந்தாரு என்று போன்ற விஷயங்கள் எப்பயாவது ஒரு நாள் சொல்லிடணும் என்று நினைச்ச விஷயங்களோட தான் மனிதன் என்ன செய்கிறார், மரணிக்கிறான். அப்படி என்றால் அதை அறிஞ்ச உத்தரவாவது இருக்கணுமா இல்லையா? அறிஞ்ச உத்தரவாவது இருந்தா பெரிய ஒரு ஆறுதல். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பெரிய ஒரு விஷயம், அதை அறிஞ்சவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரப்பு அறிஞ்சவனா இருக்கிறான். முதல் பதில் எங்களுக்கு என்னண்டா, இந்த உலகத்தை நீங்க எந்த வேதனைகளாக இருந்தாலும் சரி, எந்த உங்களை பற்றிய ஒரு கருத்தை நீங்க சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க, நீ நினைப்பது போல நான் ஒரு கெட்டவனே அல்ல, நீ நினைப்பது போல நான் ஒரு கோபக்காரனே அல்ல, நீ நினைப்பது போல நான் மோசமானவனே அல்ல, ஆனா எனது சூழல், என்ற நிர்பந்தம், எனது அதாவது பிரஷர், இதெல்லாம் சொல்ல முடியாத நிலை இருக்கிறேன். சொன்னா வேறு மாதிரியான நடவடிக்கைகள் இங்கு வரலாம், மாறலாம், இருக்கிற பண்பாடுகள் மாறலாம் என்ற ஒரு கருத்தையோ ஒரு எண்ணத்தையோ ஒரு உணர்வையோ நீங்க வெளிப்படுத்தாம போய்கிட்டே இருப்பீங்க. சில நேரம் வெளிப்படுத்திருப்பீங்க, சில நேரம் முழுசா வெளிப்படுத்தாம இருப்பீங்க. வெளிப்படுத்தினது சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளப்படாத நிலைமையில கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இது போன்ற எண்ணத்துல மனிதன் மரணிக்கிற நேரத்தில் அவன் உள்ளத்தால் என்ன செய்வான், துடிச்சிடுவான். குறிப்பாக வயது அடைய ஒரு 60-70 என்று வயது அடைய உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள் குறைஞ்சிட்டே வரும். உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள், நெருக்கமான ஒரு மகன் இருந்தாலும் கூட அவனால கூட ஒரு மேக்சிமமா ஒரு 60-70 என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி கட்டங்கள்ல அந்த பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது முதியவர்களாக இருக்கலாம், அந்த உணர்வு அவசரமா அவங்கள அள வைக்கும், அவசரமா அவங்கள புறக்கணிக்க வைக்கும். அதாவது அடுத்தவர்கள் எந்த கருத்து சொன்னாலும் அவசரமா அதுக்கு ரியாக்ட் பண்ணாத நிலைமையில் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய சுமைகள் இதன் காரணமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு முதல் ஆறுதலே என்ன தெரியுமா, ரப்புல் ஆலமீன் உங்கள் உள்ளத்தில் ஓடக்கூடிய எண்ணங்களையும் அறிந்தவன் என்றதான். ஆனா அதை நெகட்டிவ் சைட்ல மட்டும்தான் நாங்க பாத்திக்கிறோம். எது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான், அந்த சைட்ல மட்டும் தான் பாத்திக்கிறோம். ஆனா அப்படி தெரிஞ்ச மொத்தம் இருக்கிறான்ன்றது மிகப்பெரிய ஆறுதல். அப்படி தெரிஞ்ச மொத்தம் இருக்கிறான்றதுக்கு ஒரு ஆறுதல். உஹது யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் அந்த காயங்களோடு வேதனைகளோடு திரும்பி வருகிற நேரத்தில் அவங்க நொந்து கொண்டாங்க. இப்படி செஞ்சிட்டோமே அப்படி செஞ்சிட்டோமே வேதனைப்பட்டு அவங்களோட காயங்கள், இழப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வசனம் இறக்குறான்டா, அதான் இன் தகூனு தஅலமூன ஃபஇன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன் வ தர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூன். உங்களுக்கு வலியாக இருந்தால், உங்களுக்கு வேதனையாக இருந்தால், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், உங்களை போன்று அவர்களுக்கும் வலி ஏற்பட்டிருக்கிறது, உங்களை போன்று அவர்களும் காயப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன, வலி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு யுத்தம் செய்த இறை. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி சூரா நிசா. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனவலிகளை எப்படி புரிந்து கொள்கிறான், மனவலிகளை அல்லாஹ் தஆலா எப்படி புரிந்து கொள்கிறான் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். அப்ப அல்லாஹ் அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம். அல்லாஹ் தஆலா வலிகளை புரிந்து சில சூழ்நிலைகளை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், பொறுத்துக் கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ஒரு மனிதன் எல்லா எண்ணங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது, பல கேள்விகள் நின்று கொண்டே இருக்கு நான் பதில் சொன்ன பின்னாலும் கூட. அப்போ முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ளணும், எப்படி எங்கள் உள்ளத்திலே வரக்கூடிய தவறுகள் போன்றவைகளை இறைவன் அறிந்தவனோ அதுபோல எங்களது வேதனைகளை, எங்களது சோதனைகளை, எங்களது வலிகளை, நாங்க சுமந்த சுமைகளை, நம்ம அடுத்தவற்றை சொல்ல முடியாமல் போகின்ற பாதைகளை சில பொழுது மனிதனுக்கு புரிய வைக்க இயலாது. புரிய வைக்கலாம நம்ம ஒரு பாதையில போ, நமக்கான பல தப்பெண்ணங்கள் நமக்கு சூழல்லாம் உருவாயிருக்கும். அதான் காலாகாலத்துக்கு வாழ்ந்த மனைவி மீது தப்பெண்ணம் உண்டாகும், மனைவி கணவன் மீது தப்பெண்ணம் உண்டாகும். 20-30 வருடம் வாழ்ந்திருந்தும் தப்பெண்ணம் உண்டாகினா உலகத்தில் அடுத்தவனுக்கு விளங்கப்படுத்தலுமா? பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு தப்பெண்ணம் உண்டாகும் என்றால் வேற யாருக்கு நம்ம விளங்கப்படுத்தலாம்? விளங்கப்படுத்த இயலாது. விளங்கப்படுத்தல் என்பது உண்மையிலே அடுத்த பக்கத்தில் அதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும். ஓரளவுக்கு இல்லைன்னா சக்சஸே ஆகாது. அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி கேட்டிருப்பான், நான் நேற்று தானே உனக்கு சொன்னேன், முந்தின நாள் தானே உனக்கு சொன்னேன், நீங்க விளங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதை விட மிச்சம் சிறப்பு என்ன தெரியுமா? ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களது உள்ளங்களிலே என்ன இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா என்ன அறிந்தவன். அப்படி என்ற அந்த ஒரு பகுதியை நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னா, இன்னல்லாஹ லா யுதிஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நீங்க என்றைக்கோ செய்த ஒரு வேதனையான சுஜூது அந்த நன்மையை கூட அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான். என்றைக்கோ நீங்க மறந்து போன சாதாரண தர்மத்தை கூட அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான்டா. இந்த உணர்வுகளுக்கு ஒத்தடமை யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நம்ம தெரிஞ்சிட்டோம்டா இதை நம்ம அடுத்தவற்றை வெளிப்படுத்தவும் தேவையில்லை, அடுத்தவற்றை வெளிப்படுத்தவும். சிலர் எப்படி இதை மாத்திடுறாங்கன்னா,
அல்லாஹ் எனக்கு திருப்திப்பட்டா போதும், இந்த மனுஷன் திருப்தியே தேவையில்லை. கடைசியில இவர் யாருக்காவது திருப்தியான ஒரு வேலை செஞ்சு திருப்திப்பட, இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகிக்கான்னு கேட்கிறான். நீ தானே பெஸ்ட்டுக்கு சொன்ன மனுஷன் திருப்தி தேவையில்லை, நீ மனுஷன் தானே, உன்ட திருப்தி அவனுக்கு என்னத்துக்கு தேவை என்று யோசிக்கிற இல்லையா? எப்படி பதில் சொல்றேன்னா, எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும் முக்கியம், மனுஷன் திருப்தியே தேவையில்லை. அதையும் அவன் திருப்பி சொன்னா இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகிக்கிறான்னு கேட்கிறான். அப்ப நீ மனுஷன் மலக்காணி. அப்ப எனவே இந்த வார்த்தை பிள்ளை, மனிதன் திருப்தியும் தேவை, மனிதன் அங்கீகாரமும் தேவை. அவனும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா என்ன செய்வோம். நீங்க அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்க்கிறவர் தானே, அதனால உங்களுக்கு ஒண்ணுமே சொல்றது இல்லைன்னு சொன்னா எப்படி ஒருத்தன், நீங்க எப்பயும் அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்து வாழ்றவர், அதனால உங்களை நான் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா வேதனை வருமா இல்லையா? அப்ப இது பிழையான ஒரு நடைமுறை. எல்லாருக்கும் வேதனை உண்டு, எல்லாரும் ஒரு அளவுக்கு மற்றவர்களை திருப்திப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது லேசு, மனுஷனை திருப்திப்படுத்துறது கஷ்டம். அது நீங்களா இருந்தாலும் சரிதான். 60 வருஷம் குஃபுர்ல இருந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் தஆலா திருப்தி அடைஞ்சிடுறான். மனுஷனுக்கு 60 வருஷம் நல்லது செஞ்சுட்டு எதையாவது ஒண்ணு மாத்தி சொன்னான்னு வைங்களேன், அவ்வளவுதான், அப்ப தலைகீழ் ஆயிடுவான். இதுதான் வித்தியாசம் திருப்திக்கு. இதை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டு ரப்புல் ஆலமீன் தான் உலகத்திலேயே என்ன மிகப்பெரிய ஆறுதல் என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம தாண்டினாலும் அல்லாஹ்வுடைய ஆறுதலை போன்ற ஒரு ஆறுதல் என்ன கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு இந்த பகுதிகளை, இந்த உணர்வு சார்ந்த இந்த பகுதிகளை பற்றி இதுல பேசப்பட்ட, நான் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு வருவதற்கு முன்னால் இந்த அஹ்லாக் சார்ந்த விஷயங்களுக்காக நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு சம்பவத்தை சொல்றான். அதாவது அந்த உணர்வு ரீதியான விஷயத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று. தனது மகன்மார்கள் எல்லோரையும் எகிப்துக்கு போறாங்க, அவங்க உணவு எடுத்துட்டு வாரது. அப்ப சொல்றாங்க, இங்க ஒரே பாதையால என்ன செய்ய வேண்டாம், என்ன நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரே பாதையால போக வேண்டாம், நீங்கள் என்னது அபுவா முத்தஃபர்ரிகா பல பாதைகளால் என்ன செய்ய எகிப்துக்குள்ள போங்க அப்படின்றான். இப்போ ஒரு வாப்பா இப்படி சொல்றாருன்னா அந்த ஒரு தந்தைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு. அதன் காரணமாக தந்தை சொல்றாரு, ஒரு பாதையால போக வேண்டாம், நீங்க பல பாதையால போங்க, அல்லது எகிப்துக்கு அன்றைக்கு என்ன பல வாசல்கள் இருந்தன, அந்த பல வாசல்களால் என்ன செய்ய போங்கன்னு சொல்றாரு. இதுக்கு அறிஞர்கள் அது என்ன காரணமாக அவர் சொன்னார், கண்ணேறு சம்பந்தமாக சொன்னாரா, அல்லது இவர்கள் என்னது கொலை செய்யப்படலாம், சண்டை பிரச்சனைகள் வரலாம் என்பதனால சொன்னாங்களா, பொறாமைப்படலாம் என்று சொன்னார்களா, அது காரணங்கள் தஃசீர்கள் வருகின்றன. ஆனா இதை சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு விளக்கம் சொல்றான் சூரா யூசுஃப்ல, வலம்மா தஹலு மின் ஹைது அமரஹும் அபூஹும், அவர்கள் அந்த எகிப்துக்குள்ள தந்தை சொன்னது போல, அமரஹும் அபூஹும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தந்தைக்கு ஒரு முன்மாதிரி, அது தனி ஒரு தலைப்பு. தந்தை கட்டளை இட்டது போல அவர்கள் நுழைந்த பொழுது என்று அல்லாஹ் தஆலா, இவங்க தான் யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டவங்க, அவங்கள தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், தந்தை கட்டளை இட்டது போல அவர்கள் என்ன அந்த எகிப்துக்குள் நுழைந்த பொழுது. அல்லாஹ்வுடைய வேத வசனம் நேர்மையா இருக்கு. நம்ம நம்மட சகோதரனொத்தர கிணத்துல தள்ளி நொத்தன வரலாற்றை எப்படி எழுதுவோமா, பாப்பா சொன்னது போல அவ நடிச்சு போனான்னு தான் எழுதுவோம். பிரகட்ல எப்படி எழுதுவோம், நடிச்சு அவன் போனா அப்படின்னு தான் எழுதுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்கள் தந்தை சொன்னது போல போன பொழுதுன்னு நேர்மையா என்ன செய்யறான். அந்த நேர்மையான வார்த்தை இப்ப குர்ஆனுடைய உண்மை தன்மைக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். சரியா, அவர்கள் நுழைந்தார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, மகான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை. சரி, அப்படி போனதுனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்க நாடி இருந்தா தடுத்திருக்கல் மாடு கேட்கிறாங்களா, எந்த பிரயோஜனம் இல்லை. அவர் அப்படி கட்டளையிட்டு இவர்கள் சென்றதுனால அல்லாஹ்வுடைய ஆபத்தில் எந்த ஒன்றையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா நாடிட்டாண்டா இவர் இப்படி சொல்றதுனால எந்த ஒரு ஆபத்தை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், உள்ளங்கள் எப்படி அல்லாஹ் அறிஞ்சு, இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யாக்கூப கதாஹா, யாக்கூபுக்கு ஒரு தேவை இருந்துச்சு உள்ளத்துல, இப்படி சொல்லணும் என்ற ஒரு தேவை அவருக்கு இருந்தது, அதை அவர் தீர்த்து கொண்டார். இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யாக்கூப கதாஹா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல இதை சொல்லணும், இந்த ஒரு ஆபத்து இவருக்கு வரலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு. அதை அவர் சொல்லி என்ன செய்தார், தீர்த்து கொண்டார். அல்லாஹ்வுடைய விஷயத்துல எந்த மாற்றமும் என்ன செய்யலாது, செய்ய முடியாது. ஆனா அவருடைய உள்ளத்துக்குள்ள வந்த அந்த ஆசை, இந்த பிள்ளைகள் இப்படி போகணும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை, இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யாக்கூப், யாக்கூபுடைய உள்ளத்தில் இருந்த அந்த நஃப்ஸில் இருந்த அந்த தேவையை அவர் என்ன செய்தார், தீர்த்து கொண்டார். சொல்லிட்டு வ இன்னஹு லஸூ இல்மின் லிமா அல்லம்னா, நம்ம கொடுத்த அறிவால் அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார். நம்ம கொடுத்த அறிவால அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன, செஞ்ச வேலை அறிவு சார்ந்த வேலை, அவர் அறிவோட தான் அதை என்ன செஞ்சாரு சொன்னாரு.
அதே நேரம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல எதையும் என்ன செய்யல, தடுக்க முடியாது. ஆனா அவர் அதை ஏன் செஞ்சாரு அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் உள்ள ஒரு தேவை, உள்ளத்துல உள்ள ஒரு தேவை. இப்படி பிள்ளைய ரோட்ல பார்த்து போங்கன்னு சொல்றத நான் அறிஞ்சு வச்சுக்கிறேன்றால. ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு நீ எல்லாம் என்ன செய்வானா, ஒரே ரோட்ல போகவானா, பிரிஞ்சு போங்கன்னு சொல்றத அவருடைய உள்ளத்துல உள்ள ஒரு தேவை, அவர் அறிவின் காரணமாகத்தான் இதை சொல்றாரு என்ற சாதாரண ஒரு உணர்வை அல்லாஹ் தஆலா அறிஞ்சு வச்சுக்கிறான். உங்களோட சின்ன பிள்ளைன்ற கூட்டிட்டு போய் அவர்களை என்ன செஞ்சு, அதாவது குளிப்பாட்டி எஹராம் துணியெல்லாம் நீங்க அவர்களுக்கு போட்டு ஒரு 2 வயசுல 3 வயசுல அவர்களை உம்ரா செய்ய வச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க. இத 50 வயசாக அவனுக்கு ஃபீல் பண்ண கூட இல்லை. கடைசி வரைக்கும் நீங்க தான் ஃபீல் பண்ணி நினைப்பீங்க. உன்னை நான் சின்ன வயசுலேயே இஹ்ராம் உடுப்பட்டி கொண்டு, அப்படியா போட்டோன்னு எடுக்கலையான்னு கேட்பான். சரியா, போட்டோலாம் அந்த காலத்துல இல்ல, அப்படியா, சரி ரைட், அவ்வளவுதான். ஏதோ ஒரு பாப்பா ஆசைப்பட்டு செஞ்சுக்கிறாரு, அவர் ராசிக்கு அவர் நினைச்சுக்கிறாரு, செஞ்சுக்கிறார் என்று மட்டும்தான் நல்ல பிள்ளையால சொல்ல முடியும். இது யார் பிள்ளை? ஒரு நல்ல பிள்ளையால அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த உணர்வுல உங்களுக்கு வேற நீங்க தான் திருப்பி திருப்பி சொல்றீங்க. அவங்க சின்ன வயசுலயே அவர் உம்ரா, யாராவது சொல்லுவாரு அவங்களோட எத்தனாவது உம்ராண்டு, அவன் 20ஆவது வயசுல உம்ரா செய்யறான், பாஞ்சு விழுந்து முதலா சொல்ற வாப்பதான். அவன் 2 வயசுல உம்ரா செஞ்சுட்டான். அவரு வயிற்றுல நான் உம்ரா கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறது கடைசி வரைக்கும் யாரு? வாப்பா. அவன் என்னதுக்கு வாப்பா இப்படி அவசரப்பட்டு எல்லார்ட்டும் என்னை பத்தி என்ன செய்யறாரு சொல்லி கண்டிக்கிறாருன்னா அவன் நினைப்பானே தவிர நம்மட உள்ளத்தில் உள்ள இந்த சாதாரண ஒரு உணர்வுடைய வெளிப்பாட்டை கூட மனிதன் நாமளும் நம்மளோட வாப்பாக்காக தான் சொல்ல போறோம். சரியா, இவ்வளவுதான் மனிதனால சொல்ல முடியும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தை அதை ஒதுக்கி சொல்றான், இல்ல ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப், அந்த தந்தையுடைய மனசுடைய எதிர்பார்ப்பு, அந்த தந்தையின் மனதுடைய எதிர்பார்ப்புன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது எவ்வளவு இந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாட்டை ரப்புல் ஆலமீன் மிகவும் அறிந்தவன் என்ற சிந்தனை நமக்கு நிறைய வரணும், நிறைய அதாவது ஆழ பதியணும், மேலோட்டமா போகக்கூடாது. எந்த ஒரு இடமும் வார டைம்ல இந்த நிமிஷம் நான் இந்த குடும்பத்தில் அல்லது இந்த சமூகத்தில் அல்லது யாருக்கோ நம்ம செய்யக்கூடிய நன்மையோ அல்லது கெடுதிகளோ எதுவாக இருந்தாலும் ரப்பி இப்ப இதை அறிஞ்சவனாக இருக்கிறான். இப்ப நம்ம எண்ணத்துல போகக்கூடியதை அறிஞ்சவனாக இருக்கிறான். இன்னும் நம்ம துவால என்ன சொல்லுவோம்? அதை மட்டுமல்ல, எந்த லெவல்ல போகுதுன்னு நமக்கு தெரியாது. வமா அன்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்திருக்கிறாய் என்ற உள்ளத்தில் உள்ள விஷயங்கள், என்னுடைய செயல்பாடுகள். அதாவது வமா அன்த அலமு பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்தவைகள், என்னை பற்றி என்னை விட நீ அறிந்தவைகள். உலகத்திலே இதை மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை. என்னை பத்தி என்னை விட புரிந்து கொள்ளக்கூடிய, என்னை பற்றி என்னை விட தெரிந்து கொள்ளக்கூடிய ஒத்தனை இருக்கிறான் என்பதை விட ஒரு ஆறுதல் ஒன்று இருக்குமா? அவனுக்கு தீங்கும் தெரியும் என்றது ஒரு வேதனையாக இருந்தாலும் அவன் எல்லாவற்றை விட கருணையாளன் என்பது ஆறுதல் தான். அவன் எல்லாவற்றை விட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்க நன்மையே செய்ய மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய விசாலத்துடைய அளவை, நீங்க ரஹ்மத்துடைய விசாலத்துடைய அளவை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க நன்மையே செய்ய மாட்டீர்கள். அல்லாஹ் போதுமானவன் இருந்துருவீங்க. அவ்வளவு விசாலமானவன். அல்லாஹ்வுடைய தண்டனையின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு எந்த நன்மையும் பயனளிக்காது. அதையும் சேர்த்து என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு இடம். இன்னொரு பாருங்க, நபிமார்ற விஷயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அதாவது ஸைதுலாம் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, நான் ஸைனப் ரலியல்லாஹு அவங்கள தலாக் பண்ண போறேன், அவங்கள என்ன செய்ய போறேன், நான் தலாக் பண்ண போறேன்னு சொல்றான். அந்த மாதிரி இடம் தான் ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டிய இடம். இது அரசு நடுங்கிற வேலை, தலாக் பண்ணாதீங்க. ஆனா அப்படியெல்லாம் சொல்லல, விளங்கிட்டா? அதான் சட்டப்படி சொல்ல வேண்டிய இடம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்ல வரக்கூடிய வரலாறு. அப்ப தலாக் பண்ண போறேன், இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துங்க, தலாக் பண்ண வேண்டாம்னு திருப்பி திருப்பி சொன்னாங்க. சொன்ன பிள்ளை ஒரு நாள் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்ன, நான் தலாக் பண்ணிட்டேன் அப்படி என்று சொல்லிட்டான். தலாக் பண்ணிட்டேன்னு சொன்னதோட என்ன, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு என்ன, ஏன் தலாக் பண்ணவங்க யார் தெரியுமா, எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படி என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. அதே போல அவங்க 2 பேரும் பகைவர்களா மாறவும் இல்லை. இப்ப நம்ம சமுதாய குடும்ப வழக்கில் கணவன் மனைவியை தலாக் பண்ணிட்டா, மனைவி பெரும்பாவி, கணவன் அல்லது பெரும்பாவி, 2 பேரும் இவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சதுக்காக அவங்க 2 பேரும் நரகவாதின்னு முடிவு எடுத்துருது. சரியா, கணவன் மனைவி பிரியறதாலோ 2 நட்பு பிரியறதாலேயோ ஒரு 2 பேரும் சண்டை வாரத்தாலே நரகவாதி ஆகிற கடமையெல்லாம் இல்லை. ஏன்னா நரகம் ஒன்னே வச்சு படைக்கப்படல. சரியா, அது பொது அளவுகோல் சார்ந்தது. இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தலாக் பண்ணாதீங்க என்று சொல்ற நேரத்தில் என்ன மன போராட்டத்தில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வதுஃபி ஃபீ ஸத்ரிக மல்லாஹு முப்திஹி, அல்லாஹ் எதை வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களுடைய உள்ளத்துக்குள், வதுஃபி ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முப்திஹி,
அல்லாஹ் எதை அதாவது வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களோட உள்ளத்துக்குள்ள நீங்கள் மறைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்த இருக்கிறான் ஒரு விஷயத்தை, அதை நீங்க உங்களோட உள்ளத்துக்குள்ள மறைத்து கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொரு காதியாரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம் இது. ஒவ்வொரு பள்ளி தலைவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், ஒவ்வொரு தீர்ப்பு வழங்கக்கூடியவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், ஒவ்வொரு குடும்ப சண்டைகளிலும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம். உங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன இப்ப இந்த தலாக் விஷயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ் நபிக்கு சொல்றான், வதுஃபி ஃபீ நஃப்ஸிக், உங்களோட உள்ளத்துக்குள்ள மறைச்சு கண்டிருக்கிறீங்க, அல்லாஹு முபதி, அல்லாஹ் அதை வெளிப்படுத்த இருப்பதை மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு அல்லாஹ் மறைச்சே விட்டுருவான், ஆனா நபிக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்றதான் ரசூலுல்லாஹோட பயமே. ரசூலுல்லாஹோட பயமே என்னன்னா, இவர் விவாகரத்து செய்து விட்டால் இங்க மார்க்க சட்டம் ஒன்றை நிரூபிப்பதற்காக, அதாவது ஸெய்து வளர்ப்பு மகன் தான், மகன் அல்ல, அவர் என்ன மகன் அல்ல, அதை நிரூபிக்கிறதுக்குரிய இடமாக எது மாறும்டா, அவர் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டா அதே மனைவியை இவருக்கு திருமணம் முடிச்சு வச்சா இவர் மகன் அல்ல என்றது என்ன செய்யும், இன்னும் நிரூபணமாகும். அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த ஜாஹிலியத்தை என்ன செய்யும், உடையும். இது அல்லாஹ் தஆலா செய்தால் இந்த மக்கள்கிட்ட எனக்கு என்ன பேர் உண்டாகும், இந்த மக்கள் என்ன அஹ்லாக் ரீதியா ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க. எனவே ஒரு மனுஷன் சமூக ரீதியா ஒரு கல்யாணம் நடந்தா என்ன பேர் உண்டாகும் என்று பயப்படுறது இயற்கையானது, அது இயல்பானு சொல்றான். அல்லாஹ் அனுமதிச்சத்துல இவ்வளவு பயந்துட்டீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம், அது ஓகே, பிழை இல்லை, அப்படி அட்வைஸ் பண்ணலாம். ஆனா அவனுக்கு பயப்படுறத பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, ஈமான்ல குறைபாடான்னு சொல்லக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் ஈமான்ல குறைபாடா இல்ல, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு நவுது பில்லாஹ் மின் ரசூலுல்லாஹ் சொல்றா, இதை முடிச்சு வச்சா சமுதாயத்துல மகனுடைய மனைவி என்ன செஞ்சார், இவர் முடிச்சார் என்று பேர் வரும் என்பதற்காக ஒத்தஹ்ஷன்னாஸ், நீங்க என்னத்தை மறைச்சீங்க தெரியுமா, மக்களை பயந்து கொண்டிருந்தீர்கள். வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா, பயப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹ் தஆலா தான். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பயப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இதை வெளிப்படுத்துறான். இதை வெளிப்படுத்தி ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரன் ஸவஜ்னாகஹா, ஸைது விவாகரத்து செய்தவுடன் உங்களை நாம் என்ன செய்தோம், அந்த இத்தாலா முடிஞ்ச பிறகு கல்யாணம் திருமணம் முடித்து வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப இந்த இடத்துல ஒரு சொல்ல போனா எங்கட பார்வையில அது முரூருல் கிராமா போற இடம், சங்கையா நகர்ந்து பேத்துரும் அந்த இடத்துல எல்லாம். அப்படிப்பட்ட என்ன நிலைப்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நீங்க மறைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த வார்த்தை சொல்றான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இதுல கவனமாக்கிறாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சமுதாயத்து கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அதாவது கொண்டு வராங்க, அதாவது அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அநியாயக்காரர், சரியா வகை எழுதிட்டு அதுல முரம்பட்டு போனவர், மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். உஸ்மான் நான் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னா சொல்லிட்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க விருப்பமே இல்லை, அவ்வளவு அநியாயம், அவ்வளவு அநியாயம். அப்போ பாதுகாப்பு கொடுக்க ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒரு நபித்தோழர், இவர் மரண தண்டனை கொடுக்கிறதுக்கான தீர்ப்பளிக்கப்பட்டவர் தானே, மரண தண்டனை கொடுக்க கூடாதான்ற எண்ணப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனா உஸ்மான் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, சஹாபாக்கள் அந்த ஒப்பந்தங்களை சரியா பேணுவாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் நான் பாதுகாப்பு அளிச்சிட்டேன், நீங்க பாதுகாப்பு அளிங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் நான் பாதுகாப்பு அளிச்சிட்டேன்னு சொல்லிட்டான், நான் பாதுகாப்பு அளித்து விட்டேன்னு சொல்லிட்டான். முடிஞ்செல்லாம் போனவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அவர் என்ன செஞ்சிருக்கலாம், மரண தண்டனை கொடுத்திருக்கலாமே அப்படின்றாங்க. அப்ப சஹாபியில் ஒருத்தர் சொல்றாரு, கொஞ்சம் கண்ணை காட்டிக்கலாமே. எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு கண் சாட காட்டி இருந்தா நான் வெட்டியிருப்பேனே என்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு நபிக்கும் கண் சாடை காட்டுவது ஆகுமானதல்ல. கண் சாடை காட்டுவது கெட்ட பழக்கம், ஒரு துர்க்குணம், உள்ளத்துல ஒரு கேவலமான ஒரு சிந்தனை இருப்பதற்கான ஆதாரம். ஹாயினத்துல் ஐன், அரபில் என்ன சொல்றாங்க, ஹியானத்துல் ஐன் என்றுவாங்க, அது கண்ணுடைய துரோகம் என்றது. உண்மையிலேயே கண்ணை காட்டுற நேரத்தில் ஒருத்தர் திரும்பி பார்த்தான்னு அவர் உங்களை கெட்டவராக தான் என்ன செய்வார் நினைப்பார். அதனால கண்சாடைய மேக்சிமமா தவிர்த்து கொண்டோம். கண்சாடைய மேக்சிமம் அது ஹாயினத்துல் ஆயுன் என்று கண்ணுடைய துரோகத்துக்கு சொல்லப்படுறது. அப்ப எல்லா விஷயங்களையும் அது அடக்கமா இருந்தாலும் கண் சாடை, கண் சமிட்டி காட்டுறது ஒரு நபிக்கு என்ன செய்யாது, ஆகாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்தை நீங்க நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நடந்து கொள்றாங்க அப்படி என்ற பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று உணர்ந்த பல இடங்கள் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துறான். இதே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க, கொஞ்சம் சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, பேசிக்க நிற்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கெல்லாம் சலாம் சொல்லிட்டு மறுபடியும் வராங்க, மறுபடியும் பேசிக்க நிற்கிறாங்க. சிலருடைய இயல்பது சரியா, பேசிக்க நிற்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கும் சலாம் சொல்றது பேசுறது. சிலர் நல்ல குணமுடையவர் என்ன செய்வாருன்னா, நீங்க எல்லாம் எழுப்பி போங்கன்னு சொல்ல மாட்டாரே,
அவர் இன்னும் கொஞ்சம் கனிவாக தான் பேசுவார். அந்த இடத்துல நம்மளே தவறா நினைச்சிருவாரோன்றதுக்காக அவர் என்ன செய்வாருன்னா, எப்படி இருக்கிறீங்க, வேற ஏதாவது டீ குடிக்கிறீங்க, ஓண்டுருவாங்க. சரியா போக மாட்டாங்க போல அப்படி என்ன, அப்ப அடுத்த டீ ரெடி ஆயிரும். இப்படி இயற்கையான ஒரு நிலைமை. இது சிலர் என்ன சொல்றேன்னா, நான் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை, டீ இல்ல வீட்டுக்கு போங்கன்ட்டு விரட்டி விடுவேன், நான் நேரடியா பேசுற ஆள் தான், நீ வாழத்துக்கு தகுதி இல்லாத ஆள் தான். சரியா மனிதன்ட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஃபார்மாலிட்டிஸ் கட்டாயம் இருக்கணும். மார்க்கத்துக்கு எந்த தடையுமே இல்லை. வீட்டுக்கு வாரீங்களா, சாப்பாடு தின்ட்டு போறீங்களான்னு வீட்டுல ஒன்னும் இல்லாட்டி சரி, அப்படி இருக்கணும். அப்படித்தான் ஒரு சாபி கூட்டிட்டு வரார், வந்தா வீட்டுல சாப்பாடு இல்லை, அப்படித்தானே? அப்ப அவன் என்ன செய்யற, விளக்கு அணைச்சி இருக்கிற சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணி கூடுவேன்னு சொல்றாரு. ஃபார்மாலிட்டிஸ் என்றது மனிதனுக்கு நல்ல அகலாக்கான ஒரு பண்பாடு. அது அதெல்லாம் இல்லாமலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் 2, 3, 4 முறைக்கு வராங்க, அவங்க போகல. அது பிறகு கொஞ்ச நேரத்தை கலைஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், இன்ன தாலிக்கும் கான யுதி நபி ஃபயஸ்தஹி மின்கும். இது நபிக்கு பெரிய அசௌகரியமா இருக்கு. அல்லாஹ் அசௌகரியம். இப்ப நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு குரூப்பை சமாளிச்சு அனுப்பிட்டோம். ஒரு ஆள் பேத்து அவர் சரியான கஷ்டப்படுறாரப்பா, நீங்க இருக்கிறதால என்ன எப்படி நீங்க போய் சொல்லி என்ன மாட்டி விட்டீங்கன்னா நம்ம கேட்போம். அப்படி ஒரு அதாவது நம்ம ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டீம் அனுப்பிட்டோம்னு வைங்களேன், ஒரு டீம் ஓடி போய் என்ன அவர் மிச்சம் கஷ்டப்பட்டார், உங்களை எங்கடா அனுப்புறது பார்த்துட்டு இருந்தாருன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா சொல்றா, இன்ன தாலிக்கும் கான யுதின் நபி ஃபயஸ்தஹி மின்கும். உங்களை வந்து போங்கன்னு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அசௌகரியப்பட்டு கொண்டிருக்கிறார், அதனால வெட்கப்படுகிறார். அல்லாஹ் இந்த விஷயத்தில் வெட்கப்பட மாட்டான். உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான். ஃபஇதா தஇம்தும் ஃபன்தஷிரு கைர முஸ்தனிஸீன லிஹதீதி. பேச்சில அப்படியே ரிலாக்ஸாக இருந்துராம உண்டா போயிருங்கன்றான். உண்டா என்ன செஞ்சுங்க, சாப்பிட்டு முடித்து விட்டால் போய்விடுங்க. நபிக்கு கட்டாயம் மற்றவர்களிடத்துல அதபு, மற்றவர்கள்ட்ட அதபு. சாப்பிட்ட கூப்பிட்ட பலிக்காக அப்படியே இருந்துறது என்னது, அது வந்து ஒரு அதபு. முடிஞ்ச இதா தஇம்தும் ஃபன்தஷிரு, சாப்பிட்டீங்கன்னா போங்க. கைர முஸ்தனிஸீன லிஹதீதி. அல்லாஹ் தஆலா எத்தனையோ சட்டங்களை சுருக்கி சொன்னவன். இந்த இடத்துல பக்க கணக்கில் என்ன செய்யறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்படின்னா ஒரு சாப்பாட்டுல விருந்து வச்சுட்டு அசௌகரியப்படுற உணர்வையும் ரப்ப என்ன செய்யறான், எங்களுக்கு பார்த்து கட்டிக்கிறான்டா. உலகத்துல ரப்பை போல எங்களுக்கு ஒரு ஆறுதலானவர். அப்ப எனவே நம்ம அவன்கிட்ட போய் இந்த உணர்வை வெளிப்படுத்த ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன், நான் விஷயம் ஒரு சொல்ல போறேன், நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க, இந்த முன்னுரைகள்லாம் போட்டு நிறைய சொல்லிட்டு வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் விளங்க போறல உங்களை பயச்சிருவான். அதை விட மிகச்சிறந்தது நிர்பந்தம் இருந்தா வெளிப்படுத்துவது, மற்றபடியான விஷயங்கள்ல நீங்க சபர் செய்வது எல்லாத்துக்கும் முன்மாதிரி. அப்படி நிறைய நபிமார்கள் இந்த விஷயத்துல எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் மறைத்து சபர் செய்தார்கள், அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்பதை நம்ம இதில் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அதுக்கு முன்னால, அதாவது ஆயிஷா ஒரு செய்தி சொல்றாங்க, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், இதே அதாவது நபி தோழியை பத்தி, ஸைனப் பின்த் ஜஹ்ஷை பத்தி ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்ட அந்த ஒரு உள்ளத்தில் ஒரு கட்டுப்பாடு பேணுதல் இருக்கணும் என்பதற்கு மனப்போராட்டம் ஒரு ஆளுக்கு இருந்து கொண்டிருக்கும். ஒருத்தருக்கு எதிரான மனப்போராட்டம் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு எதிரான மனப்போராட்டம் இருந்த அதி கூடுதலான மனைவியாருண்டா ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்னா ரசூலுல்லாஹ் நம்ம பாசற ரசூலுல்லாஹ் மதனி. அப்ப குடும்பத்துக்குள்ள மைனி என்ற ஒரு பிள்ளை திருமணம் முடிச்சிருந்தா மத்தட்டையும் பண்ணலாம் என்ன செய்யும், அடுத்து நிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இயற்கையா வந்துடும். ஏன்னா குடும்பம் அப்படி என்ற மாதிரி அது ஒரு வந்துடும். அப்போ அதனால ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் வந்து கானத் துசாமினி, ஆயிஷா வஹியல்லதி கானத் துசாமினி, என்னோடு போட்டி போடக்கூடியவராக இருந்தது யாரு, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ். அப்ப ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு வந்து அவதூறு சந்தர்ப்பத்தில் போய் கேட்கிறாங்க, எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு எப்படின்னு சொல்லி. இப்போ உள்ளத்துல ஒரு விதமான ஓட்டம் ஓடிக்கென்று ஒரு ஆளோட நம்ம எதிர்ப்பான மனநிலை இருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இப்லீஸ் என்ன செய்வான்னா, நல்ல மனிதனுக்கு லெமினேட் பண்ணி கொடுப்பான். நல்ல மனிதனுக்கு என்ன செய்வான், லெமினேட் பண்ணி கொடுப்பான். ஏண்டா இவன் நல்லவனே, இவன் நல்லவன் என்றதுனால இவனுக்கு நீ வந்து அவளை அவதூறு சொல்லனா இப்லீஸோட இவன் என்ன செஞ்சிருவான், ரிட்டர்ன் ஆயிடுவான். நான் எப்ப எப்படி சொல்லுவேன், நீ வந்து ரசூலுல்லாஹ்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு, இதை சொல்றது ரசூலுல்லாஹ்களுக்கு பாதுகாப்பு. ரசூலுல்லாஹ் ஒரு நபி, அவர் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய பிரச்சாரகராக இருக்கிறவர். அவங்க ஒழுக்க ரீதியாக என்ன ஒரு இது வாரது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம், அதனால் சொல்லு என்று அதை எலிமினேட். ஒருத்தருக்கு அவதூறு சொல்றதுக்கு எலிமினேட் பண்றேன்ற என்னன்னா, அந்த டைம்ல வந்து கவர் பண்ணி கொடுத்தா தான் நீங்க ஏத்துக்கொள்ளுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொன்னா உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு பார்க்கலாம்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டார். அதனால என்னது, மானஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரா இல்லா அன் தகூனா மலக்கைனி வ தகூனா மினல் ஹாலிதீன். அதாவது அல்லாஹ் தஆலா தடுத்ததெல்லாம் நீங்க திண்டீங்கன்னா மலக்காயிருவீங்க. மலக்கார நல்ல விஷயமா இல்லையா? அதனால அல்லது இந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க. அதுக்கு தானே நம்ம அமல் செஞ்சுட்டு இருக்கிறோம்.
ஹுலூத் நிரந்தர நரகம் என்ற ஒரு ரகசியத்தை இப்லீஸ் ஆல்ரெடி இருந்தவர் என்றதால இருந்துரு தஃப்சீர் கொடுத்தான். தஃப்சீர் இப்லீஸ் விளங்கிட்டா? அந்த இப்லீஸ் தஃப்சீரை கொடுத்தோடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பவே ஒரு சந்தேகம், இவன் கெட்டவன் தானே, இவன் உண்மை சொல்வானான்ற ஒரு சந்தேகம் வந்தது. உடனே என்ன சொன்ன, காசமஹுமா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னி லக்குமா லமினன் நாஸிஹீன், நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் கூட. இதுக்கு மேல அவருக்கு நம்பலாத ஒரு கட்டம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அப்போது எதிரியா இருந்தா கூட அவர் நம்பினார். இந்த மாதிரி சந்தேகத்தை நமக்கு யாருக்கு பகைமையர்களா இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்தா இப்லீஸ் உங்கள்கிட்ட நேரடியெல்லாம் வரமாட்டான். ஏன்னா அது ஒரு வேறொரு மெத்தட்ல இஸ்லாமிய ஃபார்மேட்ல தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து என்ன செய்ய தருவா. நீங்க அதெல்லாம் விட்டுறோம், அவருக்கு நலவா கெடுதியாண்டு, கூடுமா கூடாதா, தேவையா தேவையில்லையில நின்றோன்னு. ஏன்னா அதுலதான் நல்லவர்கள் மாற்றுறது, நல்லவர்கள் இஹ்லாஸா கட்டாயம் இருக்கணும். இந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்றது மக்களுக்கு படிப்பினை ஆகிக்கும் என்று இஹ்லாஸா எடுத்துருவான். இந்த மெத்தட்ல வாரதான் நீ கவனமா இருக்கணும். ஆயிஷா சொல்றாங்க, அதாவது அவங்க என்னோட போட்டி போடக்கூடிய வந்தாங்க ரசூலுல்லாஹ் என்னைய பத்தி அவங்ககிட்ட போய் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. கேட்ட உடைய வஹில்லதி கானத் துசாமினி ஃபஅஸமஹல்லாஹு பில் வர, பேணுதலின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவரை காப்பாற்றினான். யாரு? ஜைனப். அந்த இடத்துல இடமே கொடுக்கல, போட்டி இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு. ஆனா உடனே சொன்னாங்க, இல்ல, அவர்களை நான் தக்வா உள்ளவராகவும் பேணுதல் உள்ளவராகவும் நல்ல ஒரு பெண்ணாகவுமே கண்டிருக்கிறேன். இதுதான் அதாவது ஒரு நல்ல உள்ளத்துடைய, அந்த உள்ளத்தில் இஹ்திலாஜ் என்ன விதமான கலப்புகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த வர என்ன செஞ்சிடணும், தடுத்துடணும். எனவே அல்லாஹ் தஆலா அந்த உள்ளத்துல ஓடக்கூடிய அந்த குற்றங்கள் நம்ம எந்த அளவுல ஓடுது, ஏன் நம்ம பகைக்கிறோம், ஏன் நம்மளுக்கு அப்படியான சிந்தனைகள் வருது என்பதை மன்னிக்கிறாங்க. ஏன் மன்னிக்கிறாங்க? உள்ளத்துல சிந்தனைகள் ஓடத்தான் செய்ய, போட்டியானவராக இருக்கலாம், நெருக்கமான போட்டியானவராக இருக்கலாம். சில வேளை நமக்கு சிலர் சொல்லுவாங்க, இவரே அவரோட ஒரே சண்டை பிடிச்சிட்டு தொழில ஒரே ஃப்ரெண்ட் ஆகிறதா, ஒரே லைன்ல இருக்கிறனால சண்டை வருது, நீ வெளியேறதால சண்டை வரல, விளங்கிட்டா? அதனால அவருக்கு உனக்கு இல்லாத மன்னிப்பு அங்க என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா வரவேண்டிய கட்டத்துல, வெளிப்படுத்துற கட்டத்துல என்ன செஞ்சிடணும், அந்த பேணுதலை சரியாக கையாண்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க சொல்றாங்க. அங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவ்வளவு பேணுதலாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இது ஒரு அம்சம். அடுத்தது இந்த, அதாவது இந்த நான் இப்ப சொல்லிட்டு வர எல்லா பகுதியும் என்னடா, குணரீதியான விஷயங்கள்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம வெளிப்படுத்தாத அல்லது உள்ளத்துல சின்ன 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 விஷயங்கள், உணர்வுகள், இது பேசுறதெல்லாம் அதாவது உணர்வு சார்ந்த விஷயங்கள். உணர்வுண்டா தெரிஞ்சிருக்குது, அதாவது எல்லாம் வித்தியாசப்பட்டு கொள்ளணும். பண்பாடு வேற, உணர்வு என்ற சந்தோஷம், சந்தோஷம் என்ற தானா வாரது, விளங்கிட்டா? சந்தோஷம் என்றது தானா வாரது. வேதனை, கோபம், ஒருவரை பற்றிய கெட்ட எண்ணம், நல்ல எண்ணம், அதே போல கவலைகள், அது போல என்னது எதிர்காலத்தை பற்றிய அதீத யோசனைகள், இதெல்லாம் உண்டாகக்கூடிய உணர்வுகள். இந்த உணர்வுகளுடைய அளவுகளை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், அறிந்திருக்கிறான் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல், மிகப்பெரிய ஒரு ஆறுதல். அடுத்தது அது அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்காமலும் இருக்கிறான். எது வரைக்கும்னா, உங்களுக்கு வெளிப்படுகிற நேரத்தில் நீங்க அதை தடுத்து கொண்டால், போராடி கொண்டால் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அதை என்ன செஞ்சான், விட்டு விடுகிறான். காரணம், உங்களுடைய போராட்டங்கள், உள்ளத்துடைய வைகளுக்கான நியாயங்கள் ரப்புல் ஆலமீன் என்ன அறிந்தவர். இதுல பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சகோதரர்கள் வராங்களே, சகோதரர்கள் அந்த ஒரு திருட்டு நடக்குது, திருட்டு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவங்களுக்கு. இந்த மன்னருடைய சுவா அல் மலிக் அந்த என்னது சுண்டை என்ன செஞ்சிட்டாங்க, உங்களை யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செய்யறாரு, அதை செய்யறாரு சகோதரரை வச்சுக் கொள்வதற்காக. அப்போ அந்த நேரத்தில் தேடி தேடி எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த திட்டத்தை போட்டாங்களோ அது போல பின்யாமீனுடைய அந்த பையிலிருந்து அது எடுக்கப்படுது. எடுக்கப்பட்ட உடனே இவரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும், அதாவது என்ன சொல்ற, அந்த ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், மற்றவங்க சகோதரர்கள் தான், ஏனைய தாய் அந்த தாய்க்கு பிறந்தவர், அத மற்ற தாய்க்கு பிறந்தவர். அப்ப இதை கண்ட உடனேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு அநியாயம் அவங்க செஞ்ச பிறவும் உணவு கொடுத்து கண்டிக்கிறாரு, எல்லாம் செஞ்சுட்டு, அமைச்சராகவும் இருக்கிறாரு, பொறுமையாக இருக்கிறார், பல போராட்டங்களை மனசுல மறைச்சிக்கொண்டு உதவி செஞ்சுட்டு. இதை கண்ட உடனேயே இந்த டீமோட சிந்தனை இன்னும் மாறல. அதை கண்ணு அவங்க என்ன சொல்றாங்கடா, இன் சரக ஃபகத் சரக அஹுன் லஹு மின் கபில், இவரே களவெடுக்கிறாரண்டா, இவரது அண்ணனும் களவெடுத்து தான் இருப்பார் அப்படின்றான். இவங்க என்ன சொல்றாங்கடா, இவர் திருடுறார் என்று சொன்னா அவரும் திருடித்தான் இருப்பாரு, இவங்க தான் சின்ன வயசுல கொண்டு போட்டது எது கிணத்துல, அப்ப அதுக்கு முன்னால திருடிப்பார் என்று சொல்றார். அதானே, அதாவது இவரே திருடுறாரு சொன்னா இதுக்கு முன்னால இவர் என்னது திருடித்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்கிறார். ஏன்னா யூசுப் தான் அந்த சகோதரன், அவங்களுக்கு தெரியாது. அதை சொல்ற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல எவ்வளவு பெரிய வேதனை வந்திருக்கணும். அடுத்தது அதிகாரத்தில் இருக்கிறார்,
அதிகாரத்தில் இருக்கிறன்னு சொல்லுவாங்க, லா அஃப்வ துல்லின் பல் அஃப்வ ஹில்மின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலர் மன்னிச்சுடுவாங்க, நான் ஜனாதிபதியை மன்னித்து விட்டேன், ஏன்னா ஒன்றும் செய்யலை, சரியா, அதனால நான் அவரை மன்னிச்சிடுறேன், அந்த மன்னரை மன்னிச்சிடுறேன், இந்த அமைச்சரை மன்னிச்சிடுறேன், அந்த பணக்காரனை மன்னிச்சிடுறேன்னா இவரால் ஒண்ணுமே செய்யல. இந்த மன்னிப்புக்கு சொல்லுவாங்க அஃப்வுதுல். மறுமையில அஃப்வுதுல் அல்லது மறுமையில அல்லாஹ்வுடைய ஹுக்கும். இந்த உலகத்துல அஃப்வுதுல்னா இது ஒரு தாழ்ந்த மன்னிப்பு, உயர்ந்த மன்னிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனாலதான் இமாமுன் ஆதிலுக்கு பெருமதி கூட, நீதியான மன்னருக்கு ஏன் பெருமதி கூடன்னா அவர் நீதி செலுத்தாமிக்கிற எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. நீதியான ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளுக்கு நீதியான அவருக்கே அந்த நிழல் கொடுக்கப்படல, அவர் நீதிதான் செய்யறாரு, ஆனா அவர் நீதியா கட்டாயம் இருக்கணும், அவர் என்ன நிர்பந்தத்தில் இருக்கிறாரு. அதே போலதான் அஃப்வு ஹில்மண்டா ஆட்சியில இருந்து அதிகாரத்தில இருந்து மன்னித்தல், மன்னிக்கிற இடத்துல இருந்து தண்டிக்கிறதுக்குரிய இடத்துல இருந்து மன்னித்த. அதனாலதான் அல்லாஹ்வுக்கு ஹலீம் என்று சொல்லப்படுறது. அல்லாஹ் கருணையாளன், நம்மளும் கருணையாளன், அல்லாஹ் கருணையாளன். அந்த கருணை அல்ல, நம்மகிட்ட கருணை இருக்கிறான், அல்லாஹ்வுடைய கருணை ஒப்பிடற்றது. ஏனென்றா அவன் தண்டிப்பதற்கான முழு செல்வாக்கோடும் அதிகாரத்தோடும் இருந்து கொண்டு மன்னிக்கிறான். அதனால அல்லாஹ் தஆலா ஹலீம். இந்த மாதிரி அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதிகார புடியில நிக்கிறாங்க. அந்த டைம்ல சொல்றாங்க இன் சரக், இவர் திருடி இருந்தா ஃபகத் சரக அஹுன் லஹு மின் கபில், இதுக்கு முன்னால் அவரோட சகோதரன் திருடி இருப்பார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வேதனை வந்த உடனே ஃபஅஸர்ரஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸிஹி வலம் யுப்திஹா, யூசுப் அதை மனசுக்குள்ள மறைத்து கொண்டார். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, அப்படி சொன்ன அந்த வார்த்தையுடைய வேதனையை மறைத்து கொண்டார். வலம் யுப்திஹா, வெளிப்படுத்தவில்லை, எதுவுமே சொல்லல, பேசாம இருந்தார். எதை வெளிப்படுத்தவில்லை தெரியுமா? அன்தும் ஷர்ரும் மக்கானம், நீங்கள் தகுதியால் கெட்டவர்கள் என்று மனசால சொன்னார். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீங்கள் தகுதியால கெட்டவர்கள், அன்தும் ஷர்ரும் மக்கானன், இடத்தால கெட்டவர்கள் என்று யூசுப் என்ன செஞ்சாரு, மனசுக்குள்ளால சொல்லிக் கொண்டாரு. ஆனால் வலம் யுப்திஹா, அவர் வெளிப்படுத்தவில்லை. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதற்கான உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பட்ட ஒரு வேதனை என்ன செய்றான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான், வலம் யுப்திஹா, வெளிப்படுத்தவில்லை என்றான். அப்ப இப்ப இதை நினைச்சு பாருங்க, இந்த உணர்வு அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல பட்ட வேதனை அல்லாஹ் வஹீல சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே அளவுல என்ன, அதே அளவுல இதை புரிந்து கொண்டிருப்பானா இல்லையா? அதே அளவுல அல்லாஹ் தஆலா அனைவருடைய உள்ளத்தையும் புரிஞ்சு கொள்வானா இல்லையா? இதே மாதிரி தான் நம்ம உள்ளத்துல ஒரு இடத்துல வேதனைப்படுறோம், நொந்து கொள்றோம்னா அல்லாஹ் தஆலா அதை அறிகிறான். அல்லாஹ் தஆலா அதை அறிகிறான். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுக்கிறாங்க, விளங்கிட்டா, எடுத்து இவரை வித்துருவோன்னு பிளான் பண்றத அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க மறைத்து கொண்டார்கள், அல்லாஹ் அறிந்தவனாக இருந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ப மறைக்கப்பட்டிருக்கிறாரு, அல்லாஹ் அறிந்தவனா இருந்தான். அப்படியே சொல்றான் அல்லாஹ் தஆலா, வ ஷரஹு பி தமனின் பக்ஸ் தராஹிம மஅதூதா, அற்ப கிரயத்துக்கு விற்றார்கள்னு சொல்றான் அல்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு நிகழ்வுல பார்த்து கொண்டிருக்கிறான். அதே போல இந்த வேதனையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மனசால் என்ன செஞ்சாரு, மறைத்து கொண்டார் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வலம் யுப்திஹா, வெளிப்படுத்தவில்லை அவர், அன்தும் ஷர்ரும் மக்கானன். அப்ப வெளிப்படுத்தவில்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான்டா, மௌத்து வரைக்கும் அவர் வெளிப்படுத்தவில்லைன்னு அர்த்தம். உலகத்திலே இதுக்கு பெரிய ஒரு பொறுமை வேணும். வெளிப்படுத்தவில்லை என்பதை மௌத்து வரைக்கும் வெளிப்படுத்தாம இருக்கிறது. வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வை பற்றி அதீத அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். படைச்ச ரப்புல் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சவனாக இருக்கிறான், விளங்கிட்டா, அந்த நம்பிக்கை நமக்கு வேணும்ன்றது இது சொல்லுதா இல்லையா? ஏனென்றா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வலம் யுப்திஹா, வெளிப்படுத்தல. அதுக்கு அடுத்ததாக நீங்க யூசுஃபுக்கு என்ன செய்த தெரியுமான்னு அடுத்த ரவுண்ட்ல சொல்றாங்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அப்ப அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும். நாங்க இவருக்கு முன்னுக்கால தானே என்ன செஞ்சோம், இவரை திருடன் என்று என்ன செஞ்சோம் சொன்னோம், அப்ப நம்ம தானே அநியாயக்காரர்கள் என்று சொன்ன உடனே அவர் சொல்ல, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, நான் யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பானாக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்ன்றத பார்க்கிறோம். அப்ப அந்த நேரம் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும், நம்ம இவருக்கு பெரிய என்ன செஞ்சிட்டோம், அநியாயம் செஞ்சிட்டோம், திருடன் என்று சொல்லிட்டோம், எவ்வளோ இது செஞ்சிட்டோம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்றைக்கும் ஒரு நாள் அதை திருப்பி சொல்லல. என்ன காரணமா திருப்பி சொல்லலன்னு சொன்னா, இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தது, அல்லாஹ்வுடைய கூலிய. அல்லாஹ் தஆலா தனக்கு தந்த அந்தஸ்து, எந்த நஷ்ட சகோதரர்களும் கிடைச்சிட்டாங்க, எல்லாம் கிடைச்சிட்டாங்க, ஆனா அவர் பெரிய அந்தஸ்துல உலகத்துல என்ன செய்றாரு, இருக்கிறாரு. இந்த சோதனை தான் அவரை கொண்டு வந்து இங்க என்ன செஞ்சீங்க, சேர்த்திருக்கிறது என்பதுதான் ஒரு மூமின் பார்க்கக்கூடிய பார்வை. இப்ப இந்த இடம் எங்களுக்கு மிக தெளிவாக காட்டுகிறது என்னன்னு சொன்னா, அதாவது உள்ளத்துடைய அந்த உணர்வு சம்பந்தமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த நிகழ்வு எங்களுக்கு காட்டு. இது போல நிறைய நிகழ்வுகளை நம்ம என்ன செய்யலாம், நபிமார்களுடைய வரலாற்றை மற்றவர்களுடைய வரலாற்றில் நாம் என்ன செய்யலாம், அவங்களோட உள்ளத்துக்குள்ள என்னென்ன அதான் மறைக்க போராடிய வரலாற்றில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு அம்சம், அதாவது ஒரு பகுதியை சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கொலை செஞ்சுட்டு தானே போனார். கொலை செஞ்சுட்டு போற டைம்ல அல்லாஹ்ட்ட முறைப்படுறாரு, அல்லாஹ் தஆலா தஅவாவுக்கு நியமிக்கிறான்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க போய் என்ன செய்யுங்க, ஃபிரௌனுக்கு தஅவா சொல்லுங்க. சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலாவது ஞாபகம் வந்தது என்னன்னா, உலகத்தில் எவருக்குமே தெரியாத அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கொலை. அவங்களுக்கு சந்தேகம் மட்டும்தான். அவங்களுக்கு என்ன, ஒரு ஆள் சொல்லி கொடுத்தது தானே, அந்த நபரே போய் என்ன யாருக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தின நாள் என்ன அந்த கொலையை செஞ்சாரோ அவர் அடுத்த நாள் தன்னை தான் கொலை செய்வாருன்னு நினைச்சு தான் போய் சொன்னது. அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் அங்க என்ன செய்திருக்கு. அவர் யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல அது ஒரு என்ன ஒரு பயப்படுறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணும் இல்லை, பயப்படுறாரு. அல்லாஹ் தஆலாட்ட சொல்றாரு, நீ அந்த பேத்து ஃபிரௌனுக்கு பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொல்ற டைம்ல வலஹும் அலைய தம்புன் ஃபஅகாஃபு அய்யக்துலு. யா அல்லாஹ், என்ன அவருக்கு நான் ஏற்கனவே ஒரு குத்தம் செஞ்சுக்கிறேன், என்னை கொலை செய்து விடுவார்கள்னு பயப்படுகிறேன். என்னை அவங்க திருப்பி கொன்றுவாங்கன்னு நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன் அப்படின்றான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்க ரெண்டு பேருக்கு பக்கத்திலே என்ன உங்களுக்கு பக்கத்தில் அவங்க நெருங்க முடியாதுன்றான். அப்படியா, என்ன சகோதரனையும் என்னோட சேர்த்து என்ன அனுப்பிறியா அல்லாஹ்னு சொல்லி அனுப்புறேன். ஆனா எதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்களோ, ஃபிரௌன் மிக புத்திசாலியா தான் நடந்தான். ஃபிரௌன் அடாவடித்தனத்தை ஃபர்ஸ்ட் கையாளல. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாலும் அந்த பேச்சுவார்த்தை அது இதுன்னு வேற மாதிரி தான் கொண்டு போனான் ஃபிரௌன். அதனால சபையில வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை முதலாவது கெட்டவராக்கிறதுக்குரிய வேலையை தான் ஃபிரௌன் செஞ்சான். எதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து கொண்டிருந்தாங்களோ, ஆதாரம் இல்லாத செய்தியா இருந்ததால ஃபிரௌன் அந்த இடத்துல எடுத்து போடுறான். எப்படி, வஃஅல்த ஃபஅலதகல்லதி ஃபஅல்த வஅன்த மினல் காஃபிரீன். காஃபிர்களில் நீங்கள் இருக்கின்ற பொழுது, நீங்க நிராகரிச்சுக்கின்ற பொழுது கொலையும் செஞ்சுட்டு போனீங்களே அப்படின்னு ஃபிரௌன் கேட்கிறான். இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த ஆறுதலுக்கு பின்னால நினைச்சா மறைச்சிக்கலாம். மூசா சொல்ற கால ஃபஅல்துஹா, நான் செய்தேன் தான். இந்த இடத்துல தான் மூசா ஒத்துக்கொள்றாரு, நான் செய்தேன் தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தைரியத்தின் உச்சகட்டம். அல்லாஹ்ட்ட அவருடைய முறைப்பாடெல்லாம் இருந்துச்சு. அல்லாஹ் தயார்படுத்திய பின்னால கடுமையான தைரியசாலியா மூசா அலைஹிஸ்ஸலாம் கால ஃபஅல்துஹா இதவ் அன மினத் தாலின். அப்ப நான் வழிதவறியவனாக என்ன செய்தேன் இருந்தேன், தெரியாதவனாக இருந்தேன், வழிகள் எனக்கு தெரியாதவனாக. ஃபஃபரர்து மின்கும், உங்களை விட்டு நான் ஓடினேன். லம்மா ஹிஃப்துக்கும், உங்களை பயந்து நான் ஓடினேன், உங்களுக்கு பயந்து நான் ஓடினேன். அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தந்து நபிமார்களில் ஒருவராக அல்லாஹு தஆலா என்னை ஆக்கினான் அப்படி என்று சொல்லி என்ன சொல்றார். அப்ப இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் மறைச்சிருந்த ஒரு மனநிலையை, ஒரு குற்ற உணர்வை வெளிப்படுத்திடுறார். உலகத்திலேயே ஒரு குற்றவாளிக்குரிய மிகப்பெரிய ஆறுதலை தெரியுமா, ஒத்துக்கொள்றது. உலகத்துல மற்றவனுக்குரிய அதிகாரம் அங்கே குறைஞ்சிடும். நீ செஞ்சியான்னு கேட்கிற இடத்துல நான் செஞ்சந்தாண்டா அவமானம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனா கஷ்டங்கள் வரலாம். ஆனா ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் நாக்கு இழந்துரு, அதிகாரமும் கீழே விழுந்துரும். அவன் தான் ஒத்துக்கிட்டானே, ஏன்னா எல்லாரும் குற்றவாளிகள் தானே உலகத்துல எல்லாரும் குற்றவாளிகள். நான் குற்றவாளி இல்லைன்னு போராடுற நேரத்துல தான் மனிதனுடைய எதிர்ப்பு மனதில் அப்படி கூட்டிக்கிட்டே இருக்கும். ஒத்துக்கண்ணீங்கன்னு சொன்னா கணவன் மனைவி சண்டை வருது, மனைவி நீ இப்படி செஞ்சா இப்படி செஞ்சான்னு கணவன் சொல்லிட்டு நான் செஞ்சேன்தாண்டா, கணவனுக்கு நாக்கு இல்லாம போகுதா இல்லையா, நான் செஞ்சேன் பிள்ளைதாண்டதோட அவரோட இவர் எல்லா திறமையும் என்ன செஞ்சிருது, நின்றுது. அப்ப திடீர்னு ஒத்துக்கண்டா என்ன செஞ்சிடும், நின்று. இந்த உலகத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கண்டார், ஃபிரௌன் பலகீனப்பட்டான். ஃபிரௌன் என்ன அதை விட பெரிய கொலைகாரன், சரியா, நீ கொலையை பத்தி பேசுறியான்றதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க சொல்ல வருது. இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த உணர்வுகளை புரிஞ்சு கொள்றான் என்பதற்கான ஒரு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்துறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நடந்து கொள்கிறான், இது மிக முக்கியமான இடம். அன்புள்ள சகோதரர்களை, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இது உணர்வு சார்ந்த விஷயம். இந்த உணர்வு சார்ந்தும் ஈமான் சார்ந்தும் நம்முடைய பாவங்கள் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை கடமையாக்கி பாவங்களை தடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அந்த குர்ஆன் வசனம் என்ன அப்படி என்று சொன்னால், சூரா பக்கராவுடைய 285வது ஆரம்பிக்கிற குர்ஆன் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச குர்ஆன் வசனம். அதுல என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான்னா, வ இன் துபுது மா ஃபீ அன்ஃபுசிக்கும் அவ் துஃபுஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். உங்களோட உள்ளத்துல உள்ளதை நீங்க வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் கணக்கு பார்ப்பான் அப்படின்னு வருது. நீங்க உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் சரி மறைத்தாலும் சரி அல்லாஹ் தஆலா மறுமையில அதுக்கு கணக்கு கேட்பான். இந்த வசனம் இறங்கின உடனேயே சஹாபாக்கள் கடுமையாக கவலைப்பட்டாங்க. நிறைய நபி தோழர்கள் வேதனைப்பட்ட, பெரிய நபி தோழர்கள் வேதனைப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. காரணம், உலகத்துல மனிதனுக்கு சுதந்திரமான ஒரே இடம் எது? உள்ளம் தான். உள்ளத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் கேள்வி என்றா நம்ம வாயால எப்படி சொன்னா இது கேள்வி, அதே கேள்வி உள்ளத்துக்கு என்ன செஞ்சிரு வந்துருமெண்டா நிறைய குற்றவாளிகளாக நாங்க மாறுவோம். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே
தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி போன்ற அமல்களால் நாங்கள் ஏவப்பட்டோம், அதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். ஆனால் இது எப்படி நாங்கள் செய்யறது, எங்களால் முடியாத ஒரு விஷயம் என்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கோபமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படின்னா அந்த வார்த்தை கோபம் வார்த்தையில வரல, சொன்ன பதில வழங்குது. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க யூத கிறிஸ்தவர்கள் சொல்றது மாதிரி அப்ப சொல்ல போறீங்களா? என்னது சமிஅனா வ அஸைனா, கேட்டோம் மாறு செய்தோம் என்று சொல்ல போறீங்களா? அப்படி சொல்ல வேண்டாம். நீங்க என்ன அல்லாஹ் கட்டளையிட்டாங்க, நீங்க என்ன சொல்லுங்கன்னு சொன்னா, சமிஅனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா, அதாவது கேட்டோம், கட்டுப்பட்டோம், உனது பாவ மன்னிப்பையும் யா அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம், நீ மன்னிச்சிரு, நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்தை சஹாபாக்கள் அனைவரும் ஒரு சேர ஒத்துக்கொண்ட பொழுது அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா. இந்த வசனம் என்ன செய்து இறக்கப்படுகிறது. அதாவது அதுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளங்களில் உள்ள விஷயத்துக்கு குற்றம் பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவர்களுக்கு ஒரு சலுகை அல்லாஹ் தஆலா என்ன செய்யற வழங்குறார். காரணம், அல்லாஹ்வுக்கு முரண்பட்டு போகல. யா அல்லாஹ் நீ அந்த கட்டளை போட்டாலும் நாங்க என்ன செய்யறோம், நாங்க கட்டுப்படுகிறோம், உன்னை மன்னிப்பை என்ன செய்யறோம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா இந்த ரப்பனா லா துஆஹிதுனா அந்த வசனத்தை நீங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த ஆமன ரசூலையும் இந்த வசனத்தையும் நீங்க ஒரு இரவுல ஓதுனீங்கன்னு சொன்னா அந்த இரவுக்கு அந்த 2 வசனம் என்னது போதுமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்க டோட்டல் லைஃபையும் அது என்னது அது சொல்லுது. அதாவது நீங்க எண்ணங்கள்ல சொல்ற எல்லா குற்றங்கள், எண்ணங்களை விளங்கி அந்த வசனங்களை ஓதினான்னு நினைச்சு பாருங்க. எண்ணங்களுக்காக வந்த வசனம் அது. அல்லாஹ் நான் நினைச்சிருப்போம், பிளவுற்றிருப்போம், என்னமெல்லாம் கற்பனை பண்ணிப்போம், யாருக்காவது வேற மாதிரி நினைச்சிருப்போம், இதெல்லாம் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடாத, குற்றம் பிடித்து விடாத. எண்ணங்கள்ல தோன்ற எங்களுக்கு சக்தியற்றவைகள் அவைகள் அதை சுமத்திடாத, சக்தியற்றவைகளை எங்களுக்கு சுமந்து விடாதேன்னு சொல்லு. இந்த விஷயம் இறங்கிது. அதனாலதான் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் என்னன்னா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா அதாவது உள்ளத்தால நினைப்பவைகளையும் நிர்பந்திக்கப்பட்டவைகளையும் அவர்கள் வாயால் செயலால் செய்யாத வரைக்கும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நிர்பந்திக்கப்பட்டாலோ உள்ளத்துக்குள்ள ஹதீதுன் நஃப்ஸுகளாக வரக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டானே என்ற உம்மத்துக்கு அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறான். அடுத்து என்னன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்துக்கான ரீசன் ஆரம்பத்தில் தெரிஞ்சிக்கல. இந்த வசனம் ஓதப்பட்ட உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அழுது என்ன சொல்றாங்கடா, உள்ளத்துல உள்ளதை அல்லாஹ் குற்றம் பிடிச்சா யார் தான் தப்புவோம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வருது. அப்ப உடனே இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இப்னு உமர் இப்ப சொன்னதும் நபிகளாரோடு இருந்த அந்த பெரிய தோழர்கள் சொன்னதைத்தான் அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு, வேதனைப்படுறாரு. ஆனால் அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தின் மூலம் இதை என்ன செஞ்சிட்டான், மாற்றி விட்டான் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, முக்கியமான ஒரு பகுதி ரசூலுல்லாஹ்கிட்ட அபூ ஹுரைரா சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஒரு கொஞ்சம் பேர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உள்ளத்துல வீணான சந்தேகங்கள் வருது, வீணான எண்ணங்கள் வருது, ஈமானி எண்ணங்கள், அல்லாஹ்வை பத்தி மற்றவர்களை பத்தியான அல்லாஹ்வை பத்தி ஈமான பத்தியான எண்ணங்கள் நிறைய என்ன செய்து வந்து கொண்டே இருக்குது. ஆனா வாயால சொல்றத நினைச்சா எங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அதை சொல்றது அல்லாஹ்வை பத்தி வரக்கூடிய தப்பான எண்ணங்கள் அப்படியே நினைக்கல, ஈமான பத்தி வரக்கூடிய தப்பான எண்ணங்கள் வெளியே சொல்றது எங்களுக்கு அவ்வளவு பயமாக இருக்கிறது, வெறுக்கிறோம் அதை சொல்றதை, நாங்க அதை விரும்பவே இல்லை. ஆனா அப்படியான எண்ணங்கள் என்ன செய்யுது வருது. ரசூலுல்லாஹ் கேட்டா, அக்கது வஜத்துமு, நீங்க வெறுக்கிறீங்களா? அப்படி அதை வாயால சொல்றது உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பா, அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார், தாக்க சரிஹுல் ஈமான், அதுதான் தெளிவான ஈமான் என்றாங்க. அதுதான் தெளிவான ஈமான் என்றாங்க. உள்ளத்துடைய போராட்டம் பிரச்சனை இல்லை, ஆனா உனக்கு உண்மையான வெறுப்பு அதுல இருக்குது, இந்த மாதிரி வருகிறதே ஒரு வெறுப்பு வருதுண்டா, அது தாக்க சரிஹுல் ஈமான், அதுதான் தெளிவான ஈமான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்ற பகுதியில் இப்ப நான் கடைசி சொன்ன 2 இன்னொரு பகுதி சரியா. ஆனா அது இதோடு சேர்த்து நான் அந்த செய்தி மிக முக்கியமான என்பதனால சேர்த்து நான் என்ன சொன்னேன். இதுல மிக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான் என்றதுனால எங்களோட வாழ்க்கையில மில்லி செகண்டுக்கு நடக்கக்கூடிய என்ன போராட்டங்களை கூட, நம்ம வேதனைகளை கூட ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான் என்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா அது ஒரு ஆறுதல். இரண்டாவது, உள்ளத்துடைய போராட்டங்கள்ல குற்றம் எங்களுக்கு இல்லை, ஆனா அது செயல் வடிவத்துக்கோ வார்த்தை வடிவத்திலேயோ நம்ம இன்னொருட்ட சொல்லுகிறோம் என்றால் அங்கதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம குற்றவாளியாக ஆக்கப்படுகிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூழல்கள் நிர்பந்தங்கள் எல்லாவற்றையும் புரிந்தவன் என்பதனால மறுமையில இதுக்காக நிறைய மன்னிப்பே என்ன செய்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஹதராத்துகளுக்கும் வஸ்வாசுகளுக்கும் உள்ளத்தில் நடக்கக்கூடிய அந்த எண்ணப்பாடுகளுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வதில்லை, மறுமையில் அது பெரிய ஒரு குற்றமாக அது எடுப்பதில்லை என்பதும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா எங்களோடு 1000 எண்ணங்கள் மரணித்தாலும், எங்களோடு 1000 சுமைகள் மரணித்தாலும் ரப்புல் ஆலமீன் தெரிஞ்சவனாகத்தான் நான் என்ன செய்கிறேன், நம்ம மரணிக்கிறேன் என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் போதுமானோம்.
அந்த எண்ணங்களை இந்த உலகத்தில் நான் இல்லாத பொழுதும் அதை உணர்த்துவதற்கும் சொல்லுவதற்கும் அல்லாஹு தாலா போதுமானது. அதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம். எங்களோட உணர்வுகள் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்பது அர்த்தம். இதை நம்ம அதாவது இந்த அளவுக்கு நான் அந்த ஒரு செய்தி இதோட சம்பந்தப்பட்டதான். அந்த சுஹதாக்கள் இருக்கிறாங்களே, அந்த சுஹதாக்களுடைய செய்தியை அல்லாஹு தாலா என்ன செய்யறான், மரணிச்ச பிறகு எதுவும் இல்லையே, அதனால அல்லாஹு தாலா அல் குர்ஆன் வசனமா என்ன செஞ்சான், அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உணவளிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், அவர்கள் சார்பாக சொன்னான். அப்படி என்று சொல்லி நம்ம செய்தியில பார்க்கிறோம். அப்படி அந்த உணர்வுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பயும் என்ன செய்யறான், எங்களோட புரிவதற்கு அந்த ஆறுதலோடு இருக்கிறான் என்பதை தெரிந்து மிக தெளிவான ஒரு முஃமினாக, எண்ணங்கள்ல தெளிவான ஒரு விளக்கத்தோடு வாழக்கூடியவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸலாம்.